வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போது காஜு கத்லி. காஜு கத்லி எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கடைக்கு போய் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப காசு அதிகம் சொல்லிட்டு கொஞ்சமாக வாங்கி சாப்பிடுவீங்க. அந்த டைமில் இந்த மாதிரி பொருள் வீட்டில் இருந்தாலே போதும், அதாவது முந்திரி பருப்பு, சக்கரை வீட்டில் இருந்தாலே போதும். காஜு கத்லி நீங்கள் வீட்டிலேயே செய்யலாம். அதுவும் இந்த தீபாவளிக்கு தேவையான நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். காஜு கத்லி வந்து ரெண்டு விதமாக பண்ணுவாங்க. ஒன்று வந்து அரைச்சி பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ப்ராசஸ் வந்து ரொம்ப டைம் எடுக்கும், அதாவது குக் பண்ணுற டைம் ரொம்ப எடுக்கும். இந்த மாதிரி பவுடர் பண்ணி பண்ணும்போது கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். கரெக்டாக அந்த சக்கரை பாவோட பக்குவம் தெரிஞ்சால் மட்டுமே போதும். இன்றைக்கி நம்ம சேனலில் காஜு கத்லி எப்படி ப்ராப்பராக ஸ்டைலில் பண்ணுறது பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான காஜு கத்லி அல்டிமேட்டான ரெசிபி. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? காஜு கத்லிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் வீடியோ பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுற சொல்கிறாங்க. இதுலேயும் இன்னும் கொஞ்சம் டவுட் எதுனா இருந்ததுன்னா நீங்கள் நேராக கூகுள் போங்க. கூகுளில் போய்ட்டு www.chefdeenacooks.com டைப் பண்ணுங்கள். என்னோடய வெப்சைட் ஓப்பன் ஆகும். உங்களுக்கு தேவையான ரெசிபியை நீங்கள் டைப் பண்ணினா ஃபோட்டோ ப்ளஸ் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பேன். முந்திரி பருப்பு 1/2 கிலோ, சர்க்கரை 1/2 கிலோ, நெய் 2 டேபிள் ஸ்பூன், சில்வர் லீஃப் தேவையான அளவு. இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா முந்திரி பருப்பு எடுத்துருக்கோம். இந்த முந்திரி பருப்பு 1/2 முந்திரி யூஸ் பண்ணால் நல்லது. அப்படி இல்லைனா 1/4 முந்திரி கடையில் கிடச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏங்கிட்டனா முந்திரி பருப்பு ரொம்ப காஸ்ட் ஆச்சு, நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறது சொல்லி யோசிப்பீங்க. நீங்கள் லோக்கல் மார்க்கெட்டில் போனால் காஸ்ட் அதிகமாக இருக்கும். இதுவே நல்ல பெரிய ஷாப், அதாவது ஹோல்சேல் ஷாப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அங்கே போனால் கண்டிப்பாக சீப்பாக இருக்கும். அதனால் நல்ல குவாலிட்டி முந்திரி சீப்பான ரேட்டில் வாங்கி நீங்கள் வீட்டில் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த முந்திரி பருப்பை அரைக்க ஆரம்பிக்கிறோம். இந்த முந்திரி பருப்பை அரைக்கும் போது கரெக்டாக பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப ஓவராக பவுடர் அரைச்சாலும் அதில் இருக்க அந்த நெய், அதாவது எண்ணெய் சொல்லுவாங்கள்ல, அந்த முந்திரியோட எண்ணெய் இருக்குள்ள வெளியே வர ஆரம்பிச்சிடும். அதுக்காக கரெக்டான பக்குவத்தில் அரைச்சிருங்க. கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். என்னோட குறக்கு ஃபைன் பவுடர் அரிசி மாவு மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது வந்து கொஞ்சம் லைட்டாக குறக்குற இருந்தால் அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி தான் நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடணும். இதே நீங்கள் வீட்டில் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்கன்னா அது வேறு மெத்தட். அப்படி பண்ணால் வீட்டில் சீக்கிரமாக பண்ண முடியாது. நம்ம வீட்டில் சட்டுன்னு இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் பண்ணணுச்சின்னா இந்த மாதிரி பவுடர் பண்ணிட்டு பண்ணினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், சக்கரை எடுத்துருக்கோம். 1/2 கிலோ முந்திரிக்கு 1/2 கிலோ சக்கரை. உங்களுக்கு குவான்டிட்டி கம்மியாக வேணுன்னா நீங்கள் ஒரு 250 கிராம் முந்திரி யூஸ் பண்ணிக்கலாம். அதே டைமில் 250 கிராம் சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு எந்த ஒரு காம்ப்ளிகேட்டும் இல்லை. ஈக்குவல் குவான்டிட்டி முந்திரி பருப்பும் சர்க்கரையும். இதுக்கப்புறம் இதில் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணியோட அளவு என்ன கேட்டிங்கன்னா 200லேருந்து 225 ml தண்ணி போதும். அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். இந்த மெஷர்மெண்ட் கிளாஸ் நான் லாஸ்ட் டைம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அந்த கிளாஸ் வேணால் நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை லோக்கல் மார்க்கெட் போனால் அதிகபட்சம் 10 ரூபாலேருந்து 5 ரூபா தான் இருக்கும் அந்த எம்எல் கிளாஸ். அதுக்கு பிறகு இந்த மாதிரி காஜு கத்லி ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது சக்கரை குவாலிட்டி சரியாக இல்லைன்னா அந்த டைமில் கொஞ்சம் பால் ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் போகணும். இது எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய கடமை, அதனால் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த சுகர் சிரப்போட பக்குவம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 1.25 1.5 கம்பி பார்த்த அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். நீங்கள் உங்கள் வீட்டு கரண்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி அந்த சுகர் சிரப்பு டாட்டாக இறங்கும். அதுக்கு பிறகு கையில் கரெக்டாக செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1.5 கம்பி பார்த்த அளவுக்கு எடுத்துக்கணும். தண்ணியாக இருந்ததுன்னா காஜு கத்லி கரெக்டான டெக்ஸ்சரில் பீசஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்காது. இதே திக்காக இருந்தால் அந்த சுகர் சிரப் வந்து கிறிஸ்டல் ஆகிடும். இதுதான் விஷயம். அதனால கரெக்டாக ஒரு 1.5 கம்பி பார்த்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கணும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பு பவுடர் இதில் போட்டிருக்கோம். போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதே டைமில் அடுப்பு ஆஃப் பண்ணுறேங்க. அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த ஒரு 2 செகண்ட்லேயே வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி கெட்டியான பிறகு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறோம். கரெக்டாக பண்ணியிருக்குமா இல்லையே சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டினா கண்டிப்பாக கரெக்டான டெக்ஸ்சர் இல்லை, உங்களுக்கு கரெக்டான காஜு கத்லி வராது.
இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெடியான காஜு கொத்தலி மிக்சர் இருக்குல்ல, இதை அப்படியே கடாயில் ஒட்டி விடுங்க. எதுக்காக இது மாதிரி ஒட்டுறோம் கேட்டிங்கன்னா, அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் டவுன் ஆகும். சூடு லைட்டாக கம்மியான பிறகு நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். அதே டைமில் சூடு ரொம்ப ஆறின பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணால் உதிரி ஆகிடும். அதனால் கரெக்டான ஒரு டெம்பரேச்சர் ஒரு 2 நிமிஷம் இல்லை 3 நிமிஷம் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இதுக்கு பிறகு நெய் போட்டிருக்கேன். நெய் இதுக்காக யூஸ் பண்ணேன்னா வாசனைக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இந்த நெய் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியான ஒரு பக்குவம் வரும். இந்த இடத்துல இன்கேஸ் கொஞ்சம் உதிரியாக வந்ததுன்னா அந்த டைமில் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து நீங்கள் மிக்ஸ் பண்ணலாம். ஆனால் தண்ணி அதிகமாக இருக்கக்கூடாது. அதிகபட்சம் 1 டேபிள் ஸ்பூனோ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தெளித்து எந்த அளவுக்கு பக்குவம் வேணுமோ அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கட்டிங் போர்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஆயில் அப்படின்னா நெய் அப்ளை பண்ணலாம். நல்லா அப்ளை பண்ணுங்க. எதுக்காக இப்படி பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, அந்த காஜு கொத்திலேயே நம்ம ரோல் பண்ண போகிறோம். அதனால் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நெய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ரெடியான மிக்சரை கொஞ்சம் நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மாலிஷ் பண்ணணும். மாலிஷ் பண்ணும்போது என்ன அப்படின்னா, அந்த மிக்சர் வந்து நல்லா மாய்ஸ்டர் கண்டென்ட் நல்ல ஈரப்பதோடு அப்படியே கரெக்டாக வரும். அப்போ தான் ஒன்றோட ஒன்று சேரும்போது கரெக்டாக நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சா? கையில் எடுத்திங்கன்னா சாஃப்டாக இருக்கணும், அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம், 1/2 கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒன்றோட ஒன்று சேர்க்க ஆரம்பிக்கிறோம். சேர்த்த பிறகு வீட்டில் சப்பாத்தி கட்டை இருக்குல்ல, சப்பாத்தி கட்டை எடுத்து நீங்கள் ரோல் பண்ண ஆரம்பிங்க. இந்த மாதிரி ஸ்டீல் கட்டை இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் வீட்டில் அந்த மரக்கட்டை இருக்கும். அந்த மரக்கட்டை வச்சு நீங்கள் தேய்க்கும் போது அதில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் அழுக்கெல்லாம் வந்ததுன்னா ஒட்டுச்சுன்னா நல்லா இருக்காது. அதனால ஸ்டீல் மரக்கட்டை யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லாதவங்க நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சப்பாத்தி கட்டை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக ரோல் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் லீஃப் எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நாட்டு மருந்து கடை இருக்குல்ல, அந்த கடையில் போனால் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுன்னா அந்த டைமில் இந்த மாதிரி லீஃபை யூஸ் பண்ணாமல் வெறும் காஜு கத்திரி ரெடி பண்ணி நீங்கள் சாப்பிட்லாம். இதுக்கப்புறம் 1 by 1 ப்ளேஸ் பண்ணுறோம். காஜு கத்திரி ரொம்ப ஈஸி தான் இந்த மெத்தடில் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த சுகர் சிரப்போட பக்குவம் கரெக்டாக புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன பக்குவத்தில் கரெக்டாக பண்ணுங்கள். இந்த மாதிரி காஜு கத்திரி ஈஸியாக வீட்டில் பண்ண முடியும். என்ன ஷேப்பில் வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சைடில் கட் பண்ணும்போது ட்ரிம்மிங்ஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. அதாவது ஷேப் இல்லாத பகுதி எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சைஸில் வேணுமோ கட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் சொன்ன குவான்டிட்டி, அதாவது 1/2 கிலோ முந்திரி பருப்பு 1/2 கிலோ சர்க்கரைக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 70 பீஸ் கிட்ட கண்டிப்பாக காஜு கத்திலி வரும் இந்த திக்னஸில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் காஜு கத்திலி பண்ணணும்னு வச்சுன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். குறைஞ்சபட்ச செலவில் இந்த மெத்தடை புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். நம்ம வீட்டு மக்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்தீங்களா, அந்த டைமண்ட் ஷேப்பில் சூப்பராக 1 by 1 வருதா? இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான காஜு கத்திலி ரெடி. இப்போ எல்லோரும் தெரிஞ்சிருக்கோம் இந்த காஜு கத்திலி எப்படி பண்ணுறது. ரொம்ப சூப்பரான ஸ்டைலில், ரொம்ப ஈஸியான ஸ்டைலில் பண்ணலாம். ப்ராப்பராக அந்த சுகர் சிரப்போட பக்குவம் புரிஞ்சாலே போதும், உங்களுக்கு ஈஸியாக பண்ண தெரியும். அதே டைமில் அந்த சுகர் சிரப்பு தின்னாக இருந்தால் கண்டிப்பாக காஜு கத்திலி டெக்ஸ்சர் ப்ராப்பராக கொடுக்காது. அதே டைமில் திக் ஆனாலும் உங்களுக்கு கிறிஸ்டல் ஆகிடும் அந்த சுகர் சிரப்பு. அதனால தான் ப்ராப்பரான மெத்தடில் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு அருமையான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye-bye, take care.